அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை. அவங்க சபையில பொதுவாகவே முன்னேற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க பழக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயான் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சபைக்கு 3 பேர் வருகிறார்கள். வந்தவர்ல அப்படியே சபையை பார்க்கிறார், அப்படியே நிரப்பமா இருக்கிறது. பார்த்ததுல ஒருத்தர் 2 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் அப்படியே இடைவெளி எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ள வந்தாங்க. இடைவெளி கிடைச்சிருச்சுங்கிற இடத்துல வந்தவங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்து விடுகிறார். இன்னொருத்தர் பார்த்தாரு, உள்ள வந்துட்டாரு. சரி இடம் கிடைக்கல, சரி கடைசியிலையாவது உட்கார்ந்துருவோமே அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியில போய் உட்கார்ந்துடுறாரு. இன்னொருத்தர் வந்தவர் பார்த்தாரு, நிரப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது, நாம அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வெளியே போய் விடுகிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனிச்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்பாங்க, 3 பேர் வந்தாங்க இல்லையா, இந்த வந்தவர்களினுடைய நிலையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த 3 நிலையை குறித்து அங்கே விளக்கம் தருகிறார்கள். முதல்ல 2 பேர் வந்தாங்க இல்லையா, அதுல வந்ததுல முதலாவதாக வந்தவர் உள்ளே வரை வந்து விட்டார். வந்துட்டு எங்காவது இடம் இருக்குதா அப்படின்னு பார்த்து தனக்கு கிடைத்த இடத்தை பயன்படுத்தி கொண்டார். அவர் அல்லாஹ்வை அடைய வேண்டும், ரசூலை அடைய வேண்டும், நல்ல ஞானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உள்ளே வந்தார். அவருக்கு அல்லாஹ்வும் இடம் அளித்து விட்டார். அதே மாதிரி 2ஆவதா வந்தார் இல்லையா, உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டு இத்தனை பேரும் கடந்து நாம போகணுமா, இடத்து போய் தேடணுமா, ஏதாவது கிடைச்ச இடத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணி 2ஆவதாக உள்ளவர் அப்படியே கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்து கொண்டார். 2ஆவதாக உள்ளவர் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் வெட்கமடைந்து அவரை அப்படியே உட்கார வைத்து விட்டார். இந்த 3ஆவது நபர் இருக்கிறார் அல்லவா, இந்த 3ஆவது நபர் இந்த சபையை அவர் புறக்கணித்து விட்டு வெளியே போய்விட்டார். இங்க எதுக்கு நாம உட்காரணும், தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி புறக்கணித்தார் அல்லவா, அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள்.